நான் முனைவர் பூவை பாலசுப்ரமணியன். இன்று நவம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு 20ஆம் தேதி இரவு 11:15 மணி. வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு அந்தமான் கடலில் தோன்ற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை அறிவித்திருக்கிறது. 22 அல்லது 23ஆம் தேதி அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம். அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், அதாவது டீப் டிப்ரெஷன் வரைக்கும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக கடற்கரை ஓரம் வரை வரும். அதற்கப்புறம் அது புயலாக மாறுமா, எங்கே கரையை கடக்கும் என்பதில் ஒரு தெளிவற்ற நிலை இருந்தது. இன்று அநேகமாக அனைத்து கணினி வழிகாட்டுதல்களும் இந்த அமைப்பு சிஸ்டம் புயலாக மாறி ஆந்திர கடற்கரையை கடக்கும் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கின்றன. என்னுடைய கணக்குப்படி இது சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. IMD-GFS மாடலும் அப்படிதான் காமிக்குது. சில படங்களை எல்லாம் பார்த்துருவோமா? இதுல பாத்தீங்கன்னாக்க இது இன்று மாலை 5:30 மணி தரவுகளின் அடிப்படையில் 28 மாலை 5:30 மணிக்கு அந்த அமைப்பு எங்கே இருக்கும் என்பதற்கான ஒரு ஃபோர்காஸ்ட், வானிலை முன்னறிவிப்பு. இதுல சென்னைக்கு வடக்கே, சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையில் கரையை கடப்பது போல இது தோன்றுகிறது. இதற்கு இதே சமயத்துல சென்னை நுங்கம்பாக்கத்துடைய இந்த மீட்டியோகிராம் அதை பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த அந்த புயல் கடப்பதற்கு முன்பு இந்த 28 நவம்பர் வரைக்கும் இந்த ரீஜன் பச்சையா தெரியுது பாருங்க. இது மாய்ஸ்டர் அதிகமா இருக்கிற நாடு. ஸோ மழை பொழிவு இந்த நாட்கள்ல இருக்கலாம், 26, 27, 28 இருக்கலாம். ஸோ இங்கெல்லாம் வட நார்தர்லி விண்ட்ஸ், அதுக்கப்புறம் இது அப்படியே திசை மாறி இப்படியே போகுது. அதனால இந்த சிஸ்டம் வடக்கு நோக்கி நகர்ந்து சென்னைக்கு வடக்கே தான் கரையை கடக்க போகுதுன்னு சொல்றதுனால இதே போல ஒரு காற்றின் அமைப்பு இருக்கிறது. மழையெல்லாம் பெருசா காமிக்கல. இது ஸ்ரீஹரிகோட்டா ஷார், ஷார்ல எப்படி இருக்குன்னு பார்த்தா அங்கேயும் 27ஆம் தேதி கொஞ்சமா தான் மழை இருக்கு. இந்த விண்டு பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிறத நீங்க பார்க்கலாம். இது சிஸ்டம் அங்க கிராஸ் ஆகல, கொஞ்சம் வடக்கதான் கிராஸ் ஆகுதுங்கிறத பத்தி இதற்கான ஒரு அமைப்பாகத்தான் காணப்படுகிறது. இது இன்று காலை 5:30 மணி, காலை 5:30 மணிக்கு, அதாவது 20:11 காலை 5:30 அன்னைக்கு எடுத்த வானிலை தரவுகளின் அடிப்படையில் 29ஆம் தேதி காலை 5:30க்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா, அது இன்னும் சற்று வடக்கே நோக்கி கடலிலும் நிலத்திலும் அந்த காற்று சுழற்சி, புயலோடு ஒட்டிய காற்று சுழற்சி இருப்பது போல தெரிகிறது.
பாக்கி மாடல்களுடைய படமெல்லாம் இன்னும் தெளிவா கிடைக்கல. அதனால நான் ஐஎம்டி டிஎஃப்எஸ் மட்டும்தான் வந்து காமிச்சிருக்கிறேன். அதனால தகவல் என்ன அப்படின்னாக்க 22 அல்லது 23ஆம் தேதிக்கு தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கிறது. இது மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிப்ரெஷன், அதன் பின்னர் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டீப் டிப்ரெஷன், அதற்கு மேலும் வலுப்பெற்று புயலாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இது வந்து வட தமிழக கடலோர பகுதிகளுக்கு அருகில் வரும். ஆனால் சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே கரையை கடக்கும் என தெரிகிறது. மழைக்கான பெரிய வாய்ப்பெல்லாம் வந்து இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் காற்றின் வேகம் 26, 27, 28 தேதிகளில் 55 கிலோமீட்டர் வரை செல்லலாம், அதற்கு மேலும் செல்லலாம். எனவே மீனவர்கள் கடல் மேல் செல்ல வேண்டாம் என்ற அறிவிப்பு வரும் என்று நான் நினைக்கிறேன். இதுதான் இன்னைக்கு நிலைமை. இந்த சிஸ்டம் இன்னும் கிட்டக்க கடற்கரையை நோக்கி வர வர மேலும் தரமான அதிக தகவல்கள் நமக்கு கிடைக்கும். அப்போது நான் உங்களுக்கு மேலும் தகவல். வணக்கம். அனைவர் கோயில் பாலசுப்ரமணியன்.